முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், சொல்லுங்க. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதோடு ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானேயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானேயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சந்தோஷமா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, சொல்லுங்க. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனசோடு என்னை என்னும் நல்மேச்சல் நடத்தும்
மீட்பர் நீர்தானையா. சொல்லுங்க, என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, ஆமாப்பா, நன்றியப்பா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. உற்சாகமா, சந்தோஷமா ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்க, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. சொல்லுங்க, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. ஆமாப்பா, உம்மையே ஸ்தோத்தரிப்போம். ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. சொல்லுங்க, என்னை என்றும் கைவிடாத
நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். நல்லா துதிக்கலாம். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். முழு உள்ளத்தோடு. ஆமென். ரகலபோ. நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க. ஓஹோ. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா. சந்தோஷமாய். எஸ். சொல்லுங்க, சொல்லுங்க. ஓஹோ. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே நான் பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்லப்பா உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய், நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய் எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, 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 ஸ்தோத்தரிப்பேனா. உரகலலலபு, ரிகரகலலலலபு. ஓஹோ. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா. ஓஹோ. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ரகலலலபு. ஸ்தோத்தரிப்பேனா. அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து. ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா. உரகலலலலபு, ரிகரகலலலபு. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடலாம் எல்லா பிள்ளைகளும். எஸ்.
ஆமென். ஓஹோ ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன் நான். அப்படியே உடம்பெல்லாம் லகுவாகட்டும். எஸ், எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு அப்பாவை ஸ்தோத்திரத்தோடு பேதுரு சொல்லுகிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். இறக்கி வச்சுட்டு ஆராதிங்க, இறக்கி வச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து, எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மை கரங்களை உயர்த்தி என் சுவாஸ் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலால் அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமென். தாயினும் மேலால் எவ்வளவு அன்பப்பா, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை. தேவ பிள்ளைங்க சத்தமாய் ஆமப்பா. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம்.
ஆமாப்பா எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஆமாப்பா நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுங்க, நாட்கள் முடியும் உம்மை தவிர ஒருவரையும் ஆராதிக்க மாட்டோம். எங்கள் ஆராதனைக்கு பாத்திர, எங்கள் ஸ்துதிக்கு பாத்திர நீர் மட்டுமே பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை. ரகலலவோ ஆமாப்பா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. உள்ளத்துல இருந்து எல்லா பிள்ளைகளும் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை முழு உள்ளத்தோடு. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் ஆராதிக்கிற பிள்ளைகளை மேல் உங்க மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பட்டும். அப்பா அளவில்லாமல் நிரம்பட்டும், அளவில்லாமல் நிரம்பட்டும். உங்க கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். அப்பா நான் இயேசு ராஜா స్తోత్రము, నా యేసు రాజా స్తోత్రము, స్తోత్రము, స్తోత్రము జీవించుదాక ప్రభు. స్తోత్రము, స్తోత్రము జీవించుదాక ప్రభు. కరుణ సంబంధుడా జాలిಗಳ ప్రభువా, కరుణ సంబంధుడా జాలిಗಳ ప్రభువా, దీర్ఘ శాంతం ప్రేమ కృపయు నిండియందు ప్రభువా, దీర్ఘ శాంతం ప్రేమ కృపయు నిండియందు ప్రభువా.
స్తోత్రము స్తోత్రము జీవించుదాక ప్రభు. ఆమేన్. స్తోత్రము స్తుతిగణ மகிமையெல்லாம் நீக்கே செய்யுந்துவோ. స్తుతిగణ மகிமையெல்லாம் நீக்கே செய்யுந்துமோ. ఇంపుగా స్తోత్ర బలులు చేయించి ఆరాధన చేసగం. ఇంపుగా స్తోత్ర బలులు చేయించి ఆరాధన చేసగం. నా యేసు రాజా స్తోత్రము. నా యేసు రాజా స్తోత్రము 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 జీవించుదాక ప్రభు. ఆమేన్. స్తోత్రము ఆమేన్. జీవించుదాక ప్రభు. పిలిచేది వారికెల్లా దరిలో ఉన్నవాడా. పిలిచేది వారికెల్లా దరిలో ఉన్నవాడా. మనసార పిలిచి స్వరములో ఇనిన విడుదలనిచ్చువాడా. మనసార పిలిచి స్వరములో ఇనిన విడుదలనిచ్చువాడా. నా యేసు రాజా స్తోత్రము. నా యేసు రాజా స్తోత్రము స్తోత్రము. ఆమేన్ ఆమేన్ ఆమేన్. స్తోత్రము సృష్టి మొదలుకొని నాకై శ్రమ పడియో. సృష్టి మొదలుకొని ఆమేన్ నాకై శ్రమ పడియో. రోగిగా బతుకి నన్ను విమోచించి నవ జీవితమిచ్చితివి. రోగిగా బతుకి నన్ను విమోచించి నవ జీవితమిచ్చితివి. నా యేసు రాజా స్తోత్రము. యేసుదేవుడా నీకే స్తోత్రము స్తోత్రము స్తోత్రము. ఆమేన్ ఆమేన్. దాక ప్రభు స్తోత్రము. ఆమేన్ ఆమేన్. నా యేసు రాజా స్తోత్రము. నా యేసు రాజా స్తోత్రము. ఆమేన్. స్తోత్రము ఆమేన్ ఆమేన్. జీవించుదాక ప్రభు. ఆమేన్
raga la 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 la. Riga raga raga rabule le 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 le. Riga raga rabule le 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 le. Riga la 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 bo. Riga la 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 bo. Uranga la 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 bo le 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 le. Riga raga raga la bo le le le. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளங்கையில் உன்னை நான் வகித்திருக்கிறேன், ஒருவனும் என்னிடமிருந்து உன்னை பறிக்க முடியாது. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என்னை உள்ளங்கையில் வைத்து என்னை அழகு பார்த்து என்னை பாதுகாக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. சொல்லுங்க. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் வாழுறேன். ஆமென். அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே. சந்தோஷமா? உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். ஆமென். ஆமென். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சிட்டா ஆமென். அதை நினைச்சிட்டா உசுரும் வாழுறேன், அதை நினைச்சிட்டா நான் பாடுறேன், அதை நினைச்சிட்டா உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. சொல்லுங்க. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நினைச்சுதான் நான் பாடுவேன். பாடுங்க. ஆமாப்பா, அதை நினைச்சுதான் சந்தோஷமா சந்தோஷமா அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, உணர்ந்து உணர்ந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் பாடுறேன். நல்ல கையை தூக்கி ஆமாப்பா பாடுறேன், நினைச்சுதான் பாடுறேன். ஆமாப்பா அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். வயசுமாகி போச்சு,
போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாழ்க்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாழ்க்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சுதா ஆமாப்பா, அத நினைச்சுதா உசுரும் வாழுறேன், அத நினைச்சுதா நான் பாடுறேன், அத நினைச்சுதா உசுரும் வாழுறேன், அத நினைச்சுதா நான் பாடுறேன். பாடுங்க. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உணர்ந்து உணர்ந்து உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அத நினைச்சுதா நான் பாடுறேன். ஆமாப்பா, ஆமாப்பா, நினைச்சுதா நான் பாடுறேன். சொல்லுங்க, வாயை திறந்து, சபையார் வாயை திறந்து பாடி ஆராதிக்கலாம். நினைச்சுதா நான் பாடுறேன், அது நினைச்சுதா உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் சொல்லுங்க, நல்லா பாடுங்க. அப்பாவுக்கு நன்றியோடு. ஆமாப்பா, அத நினைச்சுதான் நான் பாடுறேன். என்னென்று பாடுவோம் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவோம். நாட்களை பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் நடத்தினீரே. ஆமென். பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதா நான் பாடுறேன். ஆமாப்பா, இயேசுவே அத நினைச்சுதா நான் பாடுறேன். நினைச்சு நினைச்சு பாடுறோம்பா, வாழுறேன். வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாழ்க்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாழ்க்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சுதா ஆமாப்பா, நாங்க பாடுவோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையே நாங்கள் பாடுவோம், உண்மையே நாங்கள் உமக்காய் வாழுவோம். உங்க அன்பை நினைச்சு நினைச்சு வாழுவோம். அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்துடுங்க, ஒப்பு கொடுத்துடுங்க. எஸ் ஆண்டவரே, என் வாழ்க்கை இருப்பது ஒரு வாழ்க்கை, அதில் என் வாழ்நாள் முழுவதும் உம்மை பாடுவோம். என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய அன்பை நினைவு கூர்ந்து உமக்காய் நாங்கள் ஓடுவோம் அப்பா, உமக்காய் நாங்கள் ஓடுவோம். எங்கள் சரீரம் முதலாய் ஓ ஆண்டவரே பலவீனம் அடைந்தாலும் உமக்காய் ஓடுகிற ஓட்டங்கள் நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்பா, உமக்காய் நாங்கள் ஓடுவோம். இயேசு எங்கள் மேல் காட்டின அந்த அன்பை நினைத்து, நீர் எங்கள் மேல் காட்டின அந்த அன்பை நினைத்து
நாங்கள் ஓடுவோம். ஓடுவோம் ராஜா. என்றென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களா உம்முடைய அன்பை என்றென்றும் நினைவு கூர்ந்து உமக்காய் ஓடுவோம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தனே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் இஸ்ரவேலின் ராஜாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். ஆமப்பா, நன்மைகள் நினைக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே, ஆமப்பா இயேசுவே, இயேசுவே. சபையார் சத்தமாய் உள்ளத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. ஆமப்பா, நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா நன்மைக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி. ஆமப்பா, பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை பலத்தை தந்ததற்கா நன்றியோடு இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆமப்பா, இயேசுவே, அப்பா இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி அளவில்லா நன்மைக்காக, அளவில்லா நன்மைக்காக. எதிர்க்கிறவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிற நல்ல தெய்வம். எவ்வளவு அன்பு! எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. சொல்லுங்க, எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியிலோ பந்தியாயத்தப்படுத்தி அன்பாய் அன்பாக கனம் பண்ணினே.
நன்றியோடு சத்தமாய் இயேசுவே இயேசுவே. அப்பா முகம் பார்த்து கூப்பிடலாம். ஆமாப்பா இயேசுவே. நன்றி 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 ராஜா. ஆமாப்பா. எஸ், உள்ளத்திலிருந்து சத்தமாய் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. ஆமென். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. உரகலபோ நன்றி உள்ள இருதயங்க இருந்த சத்தமா வாய்களை திறந்து நன்றி. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ. ஆமாப்பா. என்னுயிர் காலம் முழுதும் உம்முடைய ரட்சிப்பை உயர்த்திடுவே. அதுதான் எங்கள் நோக்கம். என்ன நான் செலுத்திடுவே உள்ளத்திலிருந்து ஆயிரம் பாடல்களோ. எதை செலுத்த முடியுமப்பா? என்ன உயிர் காலம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. சபையார் சத்தமா சொல்லாமா இயேசுவே. சோர்வு பலவீனங்கள் எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ இயேசு, அந்த நாமத்தை உயர்த்தலாம். அன்பிற்காக, அந்த கல்வாரி அன்பிற்காய் அதை விட பெரிய ஒரு அன்பு எங்க இருக்கிறதப்பா? நன்மைக்காக நன்றி நன்றி ராஜா. ராஜா நன்றி அப்பா. அன்பிற்காக சந்துரி கரா புலேலேலே ரீகரகலலலலலல புலேலேலேலே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்பாவுக்கு நல்ல பலத்த ஒரு உற்சாகத்தோடு அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? போதாது ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதப்பா. எங்கள் ஆயுசு முழுவதும் உம்முடைய ரட்சிப்பை எங்கள் கரத்தில் ஏந்தி உம் நாமம் உயர்த்துவோம் அப்பா. ஆண்டவரே, இன்றும் ஒருவேளை துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரின் பாதையில் நடந்து செல்றவங்க எங்க மத்தியில இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியும், நீர் கைவிட மாட்டீர், நீர் கைவிட மாட்டீர்.
சிங்கக்கபியின் அனுபவத்திலும் உம்முடைய பக்தனை கைவிடாத தெய்வம், எங்களையும் கைவிட மாட்டீர். இன்று எந்த தீங்கின் மத்தியில பிள்ளைங்க நிற்கிறாங்களோ, எந்த தேவைகளின் மத்தியில நிற்கிறாங்களோ, எந்த துக்கத்தின் மத்தியில கண்ணீரின் மத்தியில நிற்கிறாங்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்தும். என் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு அவர்கள் ஒரு புது பலத்தோடு இங்கிருந்து திரும்பி சொல்லட்டும். உங்க நன்மைகளால் அவங்க நிரம்பட்டும் அப்பா. தேவ பிள்ளைகளுடைய குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. நன்மைகளால் நிரப்பும். எல்லா துதி கன மகிமை சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். ஆமென். இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనైనప్పుడు దేవుని వార్తలు, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றிக்கொள். దేవుణ్ణి ఆ సమయాల్లోనూ గట్టిగా పట్టుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும் నీ జీవితాల్లో సమస్యలు ఏదిగా ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள். దేవుణ్ణి గట్టిగా పట్టుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். దేవుడు నిన్ను రక్షిస్తాడు. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். దేవుడు నిన్ను ఆశీర్వదిస్తాడు. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் యేసయ్యా 26వ అధికారము 3வது வாக்கியம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. தெலுங்கு பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க. యేసయ్యా 26 3. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాదం చెప్తాయి, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், నిన్ని గట్టిగా పట్టుకొని ఉండే మనసు ఉండేవాడు, உம்மையே நம்பி இருக்கிறபடியால், నిన్నే నమ్ముకొని ఉండేదానించి. அப்ப ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற பிள்ளைங்க, అప్పుడు దేవుణ్ణి గట్టిగా పట్టుకొని ఉండే బిడ్డలు, அவரையே நம்பி இருக்கிறபடியால் ఆతనే విశ్వాసకొని ఉండే ஆண்டவர் బిడ్డలు, சொல்லுகிறார், அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். దేవుడు చెప్తాడు, ఆతని పూర్ణ సమాధానంతో కాసుకుంటారు. அப்ப நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எதுவென்றாலும், అప్పుడు మన జీవితం సమస్యలు நாம ఏదైనా ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்டோம் என்றால், మనము దేవుణ్ణి గట్టిగా పట్టుకుంటామంటే நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். మన జీవితంలో సంపూర్ణ ఆశీర్వాదములు మన జీవితాన్ని నడిపిస్తాడు. பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை நல்ல குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். దేవుణ్ణి గట్టిగా పట్టుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்ளணும். దేవుణ్ణి గట్టిగా పట్టుకోవాలా. ஆமென். ఆమేన్. கொஞ்சமும் விடக்கூடாது. కొంచెం కూడా ఉడికూడదు. லூசு விட்டீங்கன்னா பிசாசு உள்ள ஏறி உட்கார்ந்துருவான். లూసు విడుస్తుంటే పిశాసు లోపల వచ్చి కూర్చుంటాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உறுதியாய் பிடித்துக் கொள்வது. గట్టిగా పట్టుకునేది. அப்படி என்றால் అట్లంటే எது நடந்தாலும், ఏది జరిగితేనో, என்ன சூழ்நிலை என்றாலும் అది ఆ సమయం అంటాను, அவரே சார்ந்து கொள்வது. ఆతనే చూసుకోండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு ஒரு உவமையை சொன்னார். యేసు చెప్పాడు. யோவான் எழுதின சுவிசேஷம் యోవాన్ రాసిన సువిశేషము 15ஆம் அதிகாரம் 15వ అధికారం చదువుతాం. 1 வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நல்ல கவனிங்க. கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் போதும். ஆமென் ஆமென். அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் இயேசு சொன்ன உவமை, దేవుడు యేసు స్వామి చెప్పిన మాట அருமையான உவமை. మంచి మాట. பல வேளைகளில் நாம் கேட்டிருப்போம். ఎన్నో సమయాల్లో ఇది విన్నాము. இந்த உறுதியாய் பற்றிக் கொள்வது என்றால் என்னவென்றால் ఈ గట్టిగా పట్టుకునేది ఏమంటే இந்த உவமைதான். ఈ మాటదా. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் ஒரு திராட்சை செடியை எடுக்கிறார் உவமைக்காய். దేవుడు ఒక ద్రాక్ష చెట్టుని చెప్తాడు, அதனுடைய கிளையை எடுக்கிறார், దాని తీగని ఎత్తాడు, அதனுடைய பலனை எடுக்கிறார், దాని ఒక పండ్లని ఎత్తుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. செடி ஒன்று இருக்கிறது, అది ఒక చెట్టు ఇటు ఉండాయి. இந்த செடியிலிருந்து கிளைகள் முளைக்க தொடங்கும். ఈ చెట్ల నుంచి తీగలు పరవడతాయి. இப்போ ఇప్పుడు இந்த அந்த செடி ஒரே இடத்தில் தான் நிற்கும். ఆ చెట్టు ఒకే జాగాలో ఉన్ను. ஆனால் అవుతే இதனுடைய கிளைகளோ దీని తీగలు ஓங்கி படர்ந்து விடும். అది ఎంత దూరమైనా పెరుగుతా ఉన్ను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இதற்கு எல்லையே கிடையாது. దానికి అంతు లేదు. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது యాకోబు తన బిడ్డల్ని ఆశీర్వదించినప్పుడు யோசேப்பை இப்படியாய் ஆசீர்வதித்தார். యోసేపుని ఈ తర ఆశీర్వదించాడు. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. యోసేపు నువ్వు పండ్లిచ్చే ద్రాక్ష ஓ, చెట్టు. அவன் படருவான், వాళ్ళు అట్లే மதில் மேல் படருவான். వాడు భూమి మీద அவனை పెరుగుతాడు. கட்டுப்படுத்த முடியாது. వాడిని కట్ చేసేదానికి అవదు. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இந்த கொடியானது ఈ తీంగైంది. இதனுடைய எல்லையே, இதற்கு எல்லையே கிடையாது. ఈ తీంగకు అనేది అంతునే లేదు. இதை கட்டுப்படுத்த முடியாது. దీన్ని కట్ చేసేదానికి కాదు. அது படர்ந்து படர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். అది పెరుగుకొని పెరుగుకొని పోతా ఉంది. மதில்களை ஏறும், అది గోడలు ఎక్కును. மதில்கள் மேல் படரும், దా గోడల మీద పెరుగును. வேலிகள் மேல் படரும். అది ముండ్ల మీద நீ పెరుగును. வேலி போட நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. దాని ముండ్ల మీద వేస్తేనో అది పెరుగును. அது படர்ந்து கொண்டே இருக்கும். అది పెరుగుతానే ఉంది. எதற்காய் இந்த படர்ந்தது? ఏంటికి ఇది పెరుగుతాయి? எதற்காய் இது படர்ந்தது? ఏంటికి ఇది అల్లతాయి? அதிலிருந்து கனி வெளிப்படணும். దాంట్లో నుంచి పండ్లు రావాలా? தண்டிலிருந்து ஒரு நாளும் கனி வராது. కింద తండ్ల నుంచి దాంట్లో పండు రాదు. திராட்சை செடியில் தண்டிலிருந்து ஒரு நாளும் கனி வருவதில்லை. ద్రాక్ష చెట్లో ఒగబోద పండ్లు రాదు. அது கனி கொடுக்க வேண்டுமென்றால் படரணும். అది పండ్లు ఇయ్యాలంటే ఆ తీగలు అల్లల. படருகிறதென்றால் கனி கொடுக்கும். అది అల్లుతేనే పండ్లు ఇచ్చేది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் ஒரு கண்டிஷன். అవుతేనే ఒక మాట. ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். దేవుడు యోసేపుని ఆశీర్వదించాలనే ఆశీర్వదిస్తాడు. நம்மையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். అదే ఆశలు మన దేవునికి మనమిందా. பிலேயாம் சபிப்பதற்காய் போனாலும், ప్లేయం వాడు శపించేదానికి పోతేనో, இஸ்ரவேல் ஜனத்தை சபிப்பதற்காய் கூலி வாங்கிவிட்டு போனான். ఇశ్రాయేలు జనాల్ని శపించేదానికి కూలీలు తీసుకొని పోతేనో, ஆனால் அவன் வாயிலிருந்து வந்ததெல்லாம் ஆசீர்வாதமாய் வந்தது. వాడి నోట్ల నుంచి వచ్చిన మాటలన్నీ ఆశీర్వాదాల మాటలే. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதில் பிரியப்படுகிறவர். అంటే ఆ దేవుడు తన జనాల్ని ఆశీర్వదించడానికే ప్రియపడతాడు. இப்படி ஆண்டவர் பிரியப்பட்டாலும், ఈ తర దేవుడు ప్రియపడితేనో, யோசேப்பே நீ கனி தரும் திராட்சை செடி என்று ஆசீர்வதிக்கப்பட்டாலும் యోసేపే నువ్వు పండ్లిచ్చే ద్రాక్ష చెడి ஒரு கண்டிஷன் உண்டு. ఒక కండిషన్ ఉండాయి. ஆமென். ఆమేన్. யோசேப்பே, యోసేపే, நீ என்னில் நிலைத்திருக்கணும். నాలో నువ్వు నిలిచి ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ என்னை பற்றி கொள்ளணும். నువ్వు నన్ను గట్టిగా పట్టుకొని అల్లల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ என்னை பற்றி கொள்ளாமல் నువ్వు నన్ను పట్టుకుంటే உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. నీ జీవితంలో ఆశీర్వాదం రాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை பற்றி கொண்டால் యేసుని పట్టుకుంటే உனக்கு ஆசீர்வாதம். నీకు ఆశీర్వాదము. சகேயுவை குறித்து பார்க்கிறோம். సగేయుని గురించి చూస్తాము. சகேயு ஒரு பொல்லாத மனிதன் என்று ஊருக்கு எல்லோருக்கும் தெரியும். సగేయు ఒక చెడ్డ మనిషి అని ఊర్లో అందరికీ తెలుసును. ஆமென். ఆమేన్. சகேயு பொல்லாத மனிதன் என்று தெரியும், ஆனால் நம்மை குறித்து வெளியில தெரியாது. సగేయుని గురించి తెలిస్తేనే మనముల గురించి తెలియదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. ஆமென் வரமாட்டேங்குதே. ஆமென். ఆమేన్. அதான் உண்மை. అది ஆமென். నిజము. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் சகேயுவை குறித்து எல்லோருக்கும் தெரியும். సగేయుని గురించి అందరికి తెలుసు. ஐயோ, அவன் பொல்லாத மனிதன், వాడు చెడ్డ మనిషి, அநியாயமாய் வட்டி வாங்குவான். అన్యాయంగా బడ్డీలు తీస్తాడు. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
இன்றைய காலகட்டத்தை பார்த்தோம் என்றால் ఇప్పుడుండే కాలాల్ని చూస్తామంటే நம்ம ஊர்ல எல்லாம் கிராமப்புறங்கள்ல வட்டிக்கு விடுறவன் ஒருத்தன் இருப்பான். గ్రామపురాల్లో ఆ బడ్డీలు ఇచ్చేవాడు ఉంటాడు. நல்ல பொட்டன்னு வர்ற ஒரு புல்லட், బాగా డుబ్ 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 అని ఒక బుల్లెట్ లో. ஆமா, அவர் வர்றதே தெரியும். అతను వచ్చేది తెలుసును. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆமென். அப்படியே கெத்தா గెత్తగా மேல பட்டன் எல்லாம் போட மாட்டான். పైన బట్టలంతా ఏడు அப்படியே திறந்து தான் கிடக்கும். అట్లే రౌడీ మారి తెరిచేసి వస్తాడు. உள்ள ஒரு 10 பவுனுக்கு ஒரு செயின், లోపల எல்லாம் அடுத்தவன் காசு. అన్ని. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அவனை பற்றி ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். వాని గురించి ఊరికి అందరికి తెలుసును. ஆனா ஒரு மரியாதை, అవుతే ఓ గౌరవము. கௌரவம். గౌరవము. ஆமென். ఆమేన్. இப்படிப்பட்டவன் தான் சகேயு. ఈ తర ఉండినవాడుదా సగేయు. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే இயேசுவிடம் அவன் பற்றிக்கொள்ள வரும்போது, యేసుని వాడు పట్టుకొని వచ్చేదని అప్పుడు, எப்போ இயேசுவை பற்றிக்கொண்டானோ, ఎప్పుడు వాడిని యేసు పట్టుకున్నాడో, ஆமென், ఆమేన్, அத்திமரத்தின் மேல இருக்கிறான். ఆ అత్తిమాను పైన ఉన్నాడు. இயேசு அவனை கீழே இறங்க சொல்லுகிறார். యేసు వాడిని దిగిరా అంటాడు. சகேயுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா சகேயு இயேசுவோடு பற்றிக்கொள்ள எல்லாம் வந்ததல்ல. సగేయు యేసుని పట్టుకునే దానికంతా వాడు రాలేదు. நிறைய பேர் சொல்லிட்டு நடக்கிறாங்க, இயேசு அப்படி செய்றார், இப்படி செய்றார். இந்த மனுஷன் நம்ம விட பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்குன்னு பார்ப்பதற்காய் ஏறியவன். వాడు ఇనినంత యేసుని అట్లా ఇట్లా అని చెప్పుకుంటా ఉండారే, దాని గురించి వాడు చూసేదానికి వచ్చినవాడు. ஹalleluya. హల్లెలూయా. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், అట్టరవ మనిషి, அவன் இயேசு கூப்பிட்டவன் இறங்கி வந்தான். వాడు యేసు పిలిచిన తక్షణే దిగి వచ్చాడు. இப்ப இயேசு தூண்டில் போடுகிறார். ఇప్పుడు యేసు వాడిని పెడతాడు. நான் இன்று உன்னோடு, నేను ఈ పొద్దు నీతో உன் வீட்டுல தான் சாப்பிடணும். నీ ఇంట్లో వచ్చి భోజనం చేస్తున్నాను. ஆமென். ఆమేన్. சக்கைக்கு தூக்கி வாரி போட்டது. సగేయికి మనసులో గబానేసింది. ஆமென். ఆమేన్. பல குழப்பங்கள், వానికి ఎన్నో మనసులో இருதயத்துக்குள் பல குத்தல்கள், హృదయంలో ఎన్నో గుర్తులు వానికి. ஆமென். ఆమేన్. அதோடு இயேசுவோடு போகிறான். వాని యేసు జతలనే நல்ல పోతాడు. கவனிங்க, அந்த கவனிச்சండి. அத்தி மரத்திலிருந்து ఆ అత్తిమాన్లోంచి சக்கையின் வீட்டுக்கு போகிற அந்த இடைப்பட்ட தூரத்தில் సగేయు ఇల్లుకు ఆ మానికి దూరంలో சக்கேயு ரட்சிக்கப்பட்டான். సగేయు రక్షింపు తీసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நீ బిడ్డలారా, இயேசுவோடு பற்றி கொண்டால் போதும். నిన్ను యేసు పట్టుకుంటే చాలు. உனக்கு நேரமே தேவையில்லை. నీకు సమయమే కావాల్సింది లేదు. உன் ஆசீர்வாதம் வந்துவிடும். నీకు ఆశీర్వాదం వచ్చేస్తుంది. ஆமென். ఆమేన్. எப்படி பாருங்க, ఎట్లా చూడండి, அங்க இருந்து கிளம்புறான். అక్కడి నుంచి ఎలబడతాడు. சக்கேயு வீட்டுக்கு வருவதற்கு உள்ளால் సగేయు వాని ఇంటికి వచ్చేదానికి లోపల சக்கேயு இயேசுவோடு பற்றி கொண்டான். సగేయు యేసు అని పట్టుకున్నారు. ஆமென். ఆమేన్. என்ன நடந்தது? ఏం జరిగింది? அவன் இயேசுவோடு பற்றி கொண்டதால் என்ன நடந்தது? అతన్ని యేసు పట్టుకున్న దాని నుంచి ఏం జరిగింది? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ரஹாமின் சந்ததியாய் மாறினார். అబ్రహాముకు వంశంగా వాడు మారాడు. ஆமென். ఆమేన్. பொல்லாத மனிதன் వాడు చెడ్డ మనిషి. இன்னைக்கு ఈ పొద్దు சொல்றான், நான் அநியாயமாய் சம்பாதித்ததை 4 தனையா திருப்பி கொடுக்கிறேன். నేను అన్యాయంగా సంపాదించింది 4 తర వాళ్ళకి இப்ப తిప్పిస్తాను. நேற்று வரைக்கும் அந்த ஊரார் அவன் மேல் வைத்திருந்த மரியாதை உண்டு. నిన్న వరకు వాన పెట్టింద మర్యాద వేరా, ஆனால் இன்றைக்கு அவனை பார்க்கிற பார்வை வேறு. ఇప్పుడు వాడిని చూసే సూపులు వేరా. காரணம், இன்னைக்கு அவன் சம்பூர்ண ஆசீர்வாதமாய் இருக்கிறான். యాలంటే వాడు ఈ పొద్దు సంపూర్ణ ఆశీర్వాదంగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவனுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் எப்படி வந்தது? వాని జీవితంలో ఆ బదలావన ఎట్లా వచ్చింది? ஆண்டவரை பற்றி கொண்டான். దేవుణ్ణి వాడు పట్టుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை நம்மில் வந்துவிட்டால் போதும். దేవుణ్ణి పట్టుకునే జీవితం అనే మనలో நமக்கு వచ్చేస్తే எதை பற்றியும் கவலை இல்லை. మనకి యా దాని గురించి చింత లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, இங்கு சொல்லுகிறார், ఇక్కడ చెప్తారు, என்னில் நிலைத்திருங்கள். నాలో నిలిసి ఉండండి. யோசேப்பே, யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடி. నువ్వు పండ్లిచ్చే ద్రాక్ష ஆனால் చెట్టు. ஒரு கண்டிஷன், అవుతే ఒక కండిషన్, என்ன செய்யணும்? ఏం చేయాలా? நீ నువ్వు నాలో என்னில் நிலைத்திருக்கணும். నాలో నువ్వు నిలిసి ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில செடிகளை பார்ப்போம். కొన్ని చెట్లు చూస్తాము. நமக்கு பெங்களூர் எங்க 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 ஊர் பக்கம் எல்லாம் வந்தீங்கன்னா திராட்சை தோட்டம் பார்க்கலாம். ఊరు పక్క అట్లా వస్తే ద్రాక్ష చెట్లు ஆமா, ஒஸ்கூருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா. ఒస్కూరు ఆ పక్క పోతే, ఆమేన్. లోపల పోతే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில திராட்சை தோட்டங்கள் இருக்கு, இப்பவும் இருக்கு. కొన్ని తోటలు ఇప్పుడు కూడా ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. செடி நமக்கு கண்ணுக்கே தெரியாது. కింద ఉండే ఆ చెట్టు తెలియనే తెలియదు మనకు. அது ஒரு நார் போல இப்படி ஈனிக்கும். అది ఒక తీగ మారి పైన పోతా ఉన్ను. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే அந்த
கொடி ఆ తీగలు ஒரு இப்போ 2 ஏக்கர்னு நினைச்சுக்கோங்க. 2 ఏకర్లు அந்த తెలుసుకోండి. 2 ஏக்கர் முழுவதும் பறந்து கிடக்கு. ఆ 2 ఏకర్లు పూర్తిగా అట్లే అల్లుకొని బాగా మూసుకొని ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే இது கனி கொடுக்க வேண்டும் என்றால் ఇది పండ్లు ఇయ్యాలంటే இது செடியோடு இசைந்து இருந்தே ஆக வேண்டும். ఇది ఆ చెట్టుతో జతలనే ఉండి బతకల్లా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இது கனி வெளிப்பட வேண்டும் என்றால் దాని పండ్లు బయటపడాలంటే திராட்சை செடியின் சம்பூர்ணம் எது? ద్రాక్ష చెట్టుని సంపూర్ణం ఏది అంటే పండ్లు, கனி. புரிஞ்சில்லையா? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அதனுடைய சம்பூர்ணம் அதாவது அதனுடைய முடிவு கனி கொடுப்பதுதான். దాని పూర్తి అంత అంటే అది పండ్లు ఇచ్చేదే. ஹalleluya. హల్లెలూయా. நம்ம போல அதுக்கு பெரிய ஆசை ஒண்ணும் கிடையாது. எனக்கு 5 ஏக்கர் வளைச்சு போடணும், మంటారా దానికి ఏం అంత ఆశ లేదు. இன்னும் பெரிய வீடு கட்டணும், నేను పెద్ద ఇల్లు కట్టాలా, நம்ம இருக்கிறதுக்கு பத்தாது 10 வீடு வாடகை கொடுக்கணும். దానికి సాలేదంటే నా 10 ఇండ్లు బాడిగలకి ఇయ్యాలా. ஆமென். ఆమేన్. இப்படி பல ஆசைகள் நமக்கு. మనకు ஆனா ఎన్నో திராட்சை ఆశలు செடிக்கு ஒண்ணும் கிடையாது. ఆ చెట్టుకి ఏం లేదు. அதனுடைய பூரணம் దాని పూర్తి கனிய கொடுத்துட்டு போய் சேரணும். అది పండ్లు ఇచ్చేసి పోయి ఆమేన్. పోతాయి. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இப்ப கவனிங்க, கவனிச்சండి. இப்ப இதுக்கு கனி கொடுக்கணும். దీనికి పండ్లు ఇయ్యాలా. ஆனால் అవుతే இது கனி கொடுக்க வேண்டும் என்றால் పండ్లు ఇయ్యాలంటే இந்த செடியோடு அது ஒன்றி இருக்காமல் அது கனி கொடுக்காது. ఇది ఆ చెట్టుతో జతలో లేదంటే అది పండ్లు ఇయ్యదు. ஏன் இது ஒன்றி இருக்கணும்? ఏలంటే దాని సేరి ఉండాలా. இதற்கு தேவையான ஆகாரம் வருவதே செடியில் இருந்துதான் வரும். దీనికి కావాల్సిన శక్తి ఆ కింద ఉండే చెట్ల నుంచిదా వస్తాయి. இந்த கொடிக்கு ఈ తీంగుకు தனக்கு தேவையான ஆகாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ வசதியோ கொடிக்கு கிடையாது. ఈ తీంగుకు తనకి కావాల్సిన ఆహారము తన శక్తి ఎత్తుకోవాల్సింది యాది శక్తి లేదు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நல்லா புரிஞ்சுக்கணும். బాగా అర్థం చేసుకోవాలా. நமக்கு మనకు ஆகாரம் அதாவது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு எடுத்துக்கொள்ள இல்லாவிட்டால் நாம் சம்பாதித்துக் கொள்ள நமக்கு பலன் கிடையாது. మనకు కావాల్సిన ఆశీర్వాదాలు కావాల్సినంత మనం ఎత్తుకునే దానికి బలం లేదు. செடியோடு இசைந்திருந்தால் அதிலிருந்து வருகிறதை வைத்து நாம் பலன் கொடுக்கலாம். చెడితో జతలో ఉంటే దాంట్లో వచ్చిన ఫలాన్ని మనం తీసుకోవచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ இந்த செடியானது ఈ సెట్ అయింది. இதற்கு தேவையான தண்ணீர் దీనికి కావాల్సిన నీళ్లు தன்னுடைய இலைகள் மூலம் அது எடுக்க முடியாது. దాని చెట్ల ఆకుల నుంచి ఎత్తను కాదు. எவ்வளவுதான் இலையில தண்ணி ஊத்தினாலும் చెట్ల మీద ఆకుల మీద ఎంతదా నీళ్లు పోస్తేనో செடியிலிருந்து அது உரிய படாமல் இலைக்கு தண்ணி வந்து சேராது. ఆ చెట్ల మండలంచి అది ఈడికిపోతే ఆ చెట్లకు నీళ్లు రాదు. உரம் வேண்டுமென்றாலும் அது செடியிலிருந்து தான் உறிந்தெடுக்கணும். దానికి శక్తి కావాలంటే ఆ చెట్ల నుంచిదా వచ్చును. காரணம் இலையின் மூலம் அதற்கு அதிகாரம் இல்லை, எடுக்க முடியாது. ఏలంటే ఆకులు దాని ఎత్తను కాదు. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப இதே போலதான் అప్పుడు ఇదే తరదా நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనో நாம் ஆண்டவருடைய அந்த செடி ஆண்டவரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை இருந்தால் దేవునితో సహాయమైన జీవితం బతుకుతే நாம் பலன் கொடுக்கிற இல்லாவிட்டால் கனி கொடுக்கிற ஒரு செடியாய் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நம்மால் வாழ முடியும். మనము ఆ పండ్లు ఇచ్చే చెట్టు తర సంపూర్ణ ఆశీర్వాదంతో మన జీవితంలో బతుకుతాం. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும்? అప్పుడు ఆశీర్వాదం ఎట్లా వచ్చును? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரோடு దేవుడితో பற்றி கொண்டால் போதும். పట్టుకుంటే చాలు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பர், దాని నుంచి కీర్తన గారు நான் చెప్తారు, தாழ்ச்சி அடையேன். నేను ఎప్పుడు తగ్గను. கடைசி சொல்ற நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும். పూర్తి కిరుబయం ఆశీర్వాదాలు నా జీవితం పూర్తిగా నన్ను దేరవచ్చు. என்ன காரணம்? ఏమంటే நான் என்னுடைய மேய்ப்பனோடு இருக்கிறேன். నేను నన్ను మేపే జతతో ఉంటాను నేను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது நம்ம பார்த்திருப்பீங்க, మేపేవాళ్ళని చెప్తే మనం చూసింటాము. அவங்க வாழ்க்கையே ஆடுதான். వాళ్ళ జీవితం ఆ మేకలు మేపే దాంట్లోనే ఉంటాయి. துக்கம் சுகம் சந்தோஷம் எல்லாம் ஆடுதான். దుఃఖాలు సంతోషాలు వాళ్ళకి ఆశలు అన్ని వాళ్ళ మేకలు. ஆமென். ఆమేన్. அவன் தூங்கினாலும் ஆட்டு மந்தைக்கு பக்கத்துல தூங்கிக்கும். వాడు నిద్రపోతేనా ఆ మేకలు దొడ్డి పక్కన மந்தை இந்த பக்கம் தூங்கும்,
ஐயா மேய்ப்பர் இந்த பக்கம் ఆ தூங்குவார். దొడ్డి ఆడుంటే అతని పక్కలోనే నిద్రపోతాడు. ஆமென். ఆమేన్. இப்போ இந்த மேய்ப்பர் இங்க இருக்கிறனால உள்ள இருக்கிற ஆட்டுக்கு கவலை இல்ல. ఇక్కడ మేపేవాడు పక్కలో ఉండేదాని నుంచి మేకలకి ఆశంత లేదు. ஏன்னா ஓநாய்கள் வரலாம், ఏలంటే நரி கூட்டங்கள் வரலாம், కుక్కలు వచ్చును, குள்ள நெறிகள் வரலாம், కుక్కలు వచ్చును. ஆமென். ஆமென். ஆனா ஆட்டுக்குட்டிக்கு ஒரு குறவும் இல்ல. అవుతే నా పిల్లలకి ஏன்னா வெளியில ஒரு ஆள் இருக்கிறாரு. ఏలంటే నాకు పక్కలో బయట ஆமென். ఉంటారు. ஹalleluya. హల్లెలూయా. என்னோட ரிலேஷன், ஆமென், నా సొంత గోడు, நான் யாரோடு ஒன்றி இருக்கிறேன், నేను ఎవరి జతలో ఉంటాను, எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். నాకు ఒక మేపేవాడు ఉన్నాడు. அவர் என்னுடைய தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் ఆతన నా దొడ్డి పక్కలో ఉండేదాని ஒரு ஓநாய் கூட்டங்களும் என்னிடம் நெருங்க முடியாது. యా కుక్కలు నా పక్కలో రాను కాదు. ஆமென். ஆமென். ஏன்னா ఎలాంటి- என் வாழ்க்கை నా జీవితం என் மேய்ப்பரோடு சேர்ந்தது. నన్ను మేపేవంతో చేరుతాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆனா అవుతే எப்போ இந்த மேய்ப்பனை விட்டு ఎప్పుడు నాన్న మేపేవని విడిసి நான் சில ஆட்டுக்கு சில கிறுக்கு புத்தி வரும் சில நேரம். కొన్ని మేకలు దొంగ మేకలు ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. புரிஞ்சுதா? అర్థమవుతుందా? நீ என்ன நடத்துறது, நான் என்ன போறது, నువ్వేం నన్ను మేపేది, నేను పోను திரும்பி போகும். ఈ పక్క తిరుగును. ஆமென். ఆమేన్. இவன் நல்லா அடிச்சு பார்ப்பான், நேரா போடா, బాగా కొట్టి ஸ்ட்ரைட்டா ఓ போ, సరిగా ஓடிப்போ, పో, அவன் கூட்டத்தோட போ. ఆ గుంపుతో పో. இது நிக்கும். అది ఎట్లే ఉన్ను నిలుసును. ஆமென். ఆమేన్. இப்ப என்ன செய்து ఇప్పుడు ఏం చేస్తుంది? மேய்ப்பன் வலது பக்கமா நடத்துகிறார். మేపేవాడు కుడిసేగా இது పోతాడు. மேய்ப்பனுடைய உறவை விட்டு మేసేవాడిని இடது பக்கமா போகுது. వేరే நான் పక్క போயிட்டு పోను. வருவேன். నాకు కాదు అనేసి. உமக்கு என்ன 5 மணிக்கு வந்தா போதும். నీకేమి 5 గంటలకు వస్తే చాలు. ஆமென். ఆమేన్. ஆடு சொல்லுது மேய்ப்பனை பார்த்து, మేక உமக்கு చెప్పాలి, என்ன 5 மணிக்கு நான் தொழுவத்துக்கு வந்தா போதும், నేను 5 గంటలకు నీ దొడ్డికి వస్తే చాలు, நான் பாத்துக்கிறேன். దాన్ని నేను చూసుకుంటా. இப்போ இவர் கௌரவத்துல அவங்க இறங்கி நடக்கிறாரு. అతని గౌరవంతో వేరే పక్క పోతాడు. கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல. కొంచెం దూరం పోయినప్పుడు ఆ ஆனா సమస్య లేదు. అవుతే மேய்ப்பனுடைய கண்ணிற்கு எப்ப நீ மறைகிறியோ, మేసేవాని కళ్ళకి ఎప్పుడు నువ్వు మూస్తావో ஓநாய் லபக்குன்னு கவ்வி கொண்டு போகும். ఆ కుక్క వచ్చి లబక్కని పట్టుకొని ఎత్తుకొని పోను. ஆமென். ఆమేన్. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ఆమేన్. அப்போ అప్పుడు நம்முடைய உறவு, మన సొంతము, நம்முடைய ఆశీర్వాదం మన ఆశీర్వాదాలు எப்படி சம்பூர்ணப்படுகிறது? ఎట్లా సంపూర్ణ పడతాయి? நாம் ஆண்டவரோடு ஒன்றி வாழ்ந்தால். మనం దేవునితో సేరి బతికితే. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியே మేకపిల్ల மேய்ப்பனோடு இரு, మేసేవంతో ఉండు, ஆண்டவரோடு இரு, దేవునితో ఉండు, கொஞ்சம் விலகிராத, కొంచెం కూడా పక్క పోవద్దు, ஓநாய் வந்துடும். కుక్క వచ్చేస్తును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதனால்தான் దాని నుంచి தேவ பிள்ளைகள் దేవుని బిడ్డ தேவ சமூகம் விட்டு விலகிவிடக் கூடாது. దేవుని సమూహాల నుంచి పోయిడు కూడా. நம்ம எப்போ விலகுறோமோ మనం ఎప్పుడు దూరం అవుతామో சாத்தான் கவ்வி விடுவான். పిశాసు పట్టేస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இங்கு பார்க்கிறோம், ఇక్కడ చూస్తాము, என்னில் நிலைத்திருங்கள். நாலோ 4வது நிலைத்து வாக்கியம் உணர்ந்தி. மீண்டும் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கவனிங்க, நீங்க என்னில் நிலைத்திருக்கிற வரைக்கும் நான் உங்களை விலகுவதில்லை. మీరు నా జతలో గట్టిగా ఉంటే వరకు నేను నీ మీద ఉడిసిపోను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு நாளும் செடி கொடியை விட்டு மாறாது, கொடிதான் செடியை விட்டு நீங்கும். ఒగుపోదా ఆ చెట్టు ఆ తీగను ఉడిసిపోదు, తీగదా చెట్టుని ఉడిసి పూడ్చును. புரிஞ்சா? ஒரு நாளும் செடி போ நீ நல்லாவே இல்லை, ఎప్పుడు చెట్టు వచ్చి తీగని బాగలేను, எல்லா இலையிலையும் புழு புடிச்சு అన్ని ఆకులు ఛీ, అది போன்னு దాని ஒரு நாளும் வெட்டி விடாது. అట్లని చెప్పి ఎప్పుడు ఉడియదు ఆ చెట్టు. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். దానికి కావాల్సిన శక్తి కొంచెం జాస్తి ఇచ్చును. அந்த புழுவை எதிர்த்து நீ இலை விரிந்து பூத்து நீ காய்க்க, அது உனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தரும். నువ్వు ఆ తీగలో ఆ పురుగుని చంపి దానికి బలమిచ్చి పండ్లు ఇచ్చేదానికి ఇంకా బాగా శక్తి. ஆனால் అవుతే இந்த கொடிதான் ఈ తీగ செடியை விட்டு விலகும்.
செட்டினை விட்டு தூரம் போகணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 கொஞ்சம் இந்த செடியை விட்டு கொடி அப்படியே படர்ந்து கொஞ்சம் வெளியில போகும்போது కొంచెం సెట్టిని విడిచి తీంగ అట్లా అల్లుకొని పోయినప్పుడు அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு திராட்சை செடியில கொடி அப்படியே இங்க நட்டு இருக்கிறோம். ద్రాక్ష చెట్టు ఇక్కడ నట్టింటాము. அது இப்படியே படந்து 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 இதுக்கு வெளியில போயிடுச்சு. అది ఇట్లా అల్లి అల్లి కింద బయట పోయిడ్చా. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அதுக்கு ஒரு தலக்கணம் வந்துடுச்சு. ఇప్పుడు దానికి ఒక గౌరవం వచ్చేసింది. இனினா ఇంకా నేను இன்னும் தூரம் என்னால் போக முடியும். ఇంకా దూరంగా నా వల్ల இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ఇంత దూరం వచ్చేసాను. இனி என்னால் போக முடியும். ఇంకా నా వల్ల పోనవును. ஆமென். ఆమేన్. எப்ப வெளியில போறியோ ఎప్పుడు బయట పోతావో ஆமென். ఆమేన్. பக்கத்து நிலக்காரன் வந்து என்ன செய்வான்? పక్క సేనుడేమో వచ్చి ఏం చేస్తాడు? நறுக்குன்னு ஒரு நறுக்கு కట్టని కట్ చేసేస్తాడు. ஆமென். ఆమేన్. இப்போ ఇప్పుడు செடி கொடியை தூர தள்ளவில்லை. చెట్టు వచ్చి ఆ తీంగల్ని దూరంగా ஆனால் తొయ్యలేదు. கொடிதான் செடியை விட்டு தூர தள்ளி போகிறது. అవుతే ఆ తీంగదా చెట్టుని విడిచి దూరంగా పోతాయి. ஆண்டவர் அந்த கேரண்டியை கொடுக்கிறார். దేవుడు నీ గ్యారెంటీ ఇస్తాడు. நான் உன்னில் நிலைத்திருப்பேன். నేను నీలో ఉంటును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் ఆ సెట్ అయింది ద్రాక్ష సెట్లో సరిగా அது లేదంటే தனி தானாய் கனி கொடுக்க மாட்டாத போல అది తానుగా పండ్లు ఇచ్చేది ఏతారా? நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் మీరును నాలో లేదనింటే கனி கொடுக்க மாட்டீர்கள். పండ్లు ఈరు. அப்போ అప్పుడు ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம் ఒక దేవుని బిడ్డ ఒక ఆశీర్వాదము எப்படி நம்மில் சம்பூர்ணப்படுகிறது என்றால் ఎట్లా మనలో సంపూర్ణం అవుతుందంటే நம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. మన దేవుని గట్టిగా పట్టుకొని ఉండే జీవితము. ஆமென். ఆమేన్. யோசேப்பு ఎவ்வளவு பாடுகள் பட்டாலும் ఎంత ఓరాటాలు పడితేను எவ்வளவு உபத்திரவங்கள் பட்டாலும் ఎంత ఉపద్రవాలు పడింటేను அவன் தேவனை பற்றி கொண்டிருந்தான். వాడు దేవుణ్ణి పట్టుకొని ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. போத்திபருடைய மனைவி அவனை தேவனிடமிருந்து விலக்க பார்த்தாள். పోతిఫరుడే వాని భార్య వాడిని దేవుని నుంచి దూరం తోసి ஆனால் அவன் இவளை விட்டு விலகினான், தேவனை விட்டு விடவில்லை. అవుతే వాడు ఆత్మనే ఉడిసిపోయినప్పుడు దేవుడు విన్ని அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மையும் உலக சிற்றின்பங்கள் நம்மை தேவனிடமிருந்து நம்மை விலக்க பார்க்கும். మనల్ని లోక చిన్న చిన్న ఆశలు దేవుని దగ్గర నుంచి తీపించు. தேவனை பற்றி கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து దేవుణ్ణి పట్టుకునే ఒక జీవితం నుంచి இந்த பொல்லாத உலகம் நம்மை அகன்று விட பார்க்கும். ఈ చెడ్డ లోకము మనల్ని ఆ నుంచి దూరంగా తోసి நம்மை அகற்றி போட பார்க்கும். మనము దూరంగా తోసును. ஆனால் நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். మనము హెచ్చరికతో ఉండాలి. யோசேப்பை அது மீறி யோசேப்பு அதை மீறினான். యోసేపు దాన్ని దాంటాడు. அந்த உலக சிற்றின்பங்களை மீறி தேவனோடு ஐக்கியமாக ఆ இருந்தான். లోక ఆశల నుంచి దూరంగా పోయి వాడు దేవునితో ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. போத்திபருடைய வீட்டில் இருந்திருந்தால் పోతిఫర్ ఇంట్లో ఉంటే அவன் அந்த வீட்டுக்கு அதிபதியாய் இருந்திருக்கலாம். వాడు ఆ ఇంటికి వాడు రాజాగా ఉండి ஆனால் అవుతే அவன் தேவனோடு பற்றி கொண்டபோது వాడు దేవునితో జతలో ఉన్నప్పుడు போத்திபருக்கே ராஜாவானான். వాడు పోతిఫర్కే రాజాగా అయినోడు. கேட்டுச்சா? ఇన్నా. ஆமென். ఆమేన్. அவன் உலக சிற்றின்பங்களில் இருந்திருந்தால் அந்த வீட்டில் ராஜாவாய் இருந்திருப்பான். వాడు ఆ లోక ఆశల్లో వాడు ఉంటే వాడు ఆ ఇంటికి போத்திபருடைய மனசிலும் நல்ல அபிப்பிராயம். పోతిఫర్ ఆ మనసును మంచిదిగా ఉండింది. இப்ப மனைவிக்கும் செட்டில் ஆயிடுச்சு. వానికి బాగా సెటిల్ అయిపోయింది. அப்போ అప్పుడు அந்த வீட்டில் அவன் ராஜாவாய் இருந்திருக்கலாம். ఆ ఇంట్లో వాడు రాజాగా ஆனால் అవుతే அவன் தேவனை அண்டி கொண்ட போது వాడు దేవుణ్ణి గట్టిగా அவன் పట్టుకొని தேவனை பற்றி கொண்ட போது వాడు దేవుణ్ణి పట్టుకొని இந்த உலக சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், ఈ లోక ఆశలు నాకు వద్దు, எனக்கு தேவன் போதும் என்று பற்றி கொண்ட போது నాకు దేవుడు మాత్రం చాలు. அதே போத்திபருக்கு அவனும் ராஜாவாய் தீர்ந்தான். అదే పోతిఫర్కు రాజాగా వాడు మారాడు. ஆமென். ఆమేన్. அப்போ தேவ பிள்ளைகளுடைய சம்பூரணம், దేవుని బిడ్డలు సంపూర్ణము, தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், దేవుని బిడ్డలు ఒక ఆశీర్వాదము நாம் தேவனை பற்றி கொள்வதில் தான் இருக்கிறது. మనము దేవుణ్ణి ఎట్లా పట్టుకునే దాంట్లోదా ఉండాయి. 5வது வாக்கியம், நானே திராட்சை செடி. வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ ம் ம் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு
உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. அப்போ எப்போ இந்த கிளை அந்த கொடியை விட்டு விலகுகிறதோ, ఎప్పుడు ఈ చెట్టు దాన్ని ఉడిసి మారుతాయో அதற்குள் ஜீவன் இருக்காது. దాంట్లో ప్రాణం ఉండదు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம், అప్పుడు దేవుని బిడ్డ ఒక ఆశీర్వాదము, ஒரு தேவ பிள்ளையுடைய ஜீவன் ఒక దేవుని బిడ్డ జీవనం ஆண்டவரை பற்றி கொள்வதில் தான் இருக்கிறது. దేవుని పట్టుకునే దాంట్లో ఉంటాయి. ஹalleluya, హalleluya, ஹalleluya, హalleluya, ஹalleluya. హalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. దేవుని పట్టుకొని ఉండండి. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హalleluya. ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது దేవుని పట్టుకునేప్పుడు பிசாசு பின்னோக்கி இழுப்பான். పిశాసు ఏనుకు తోసిపోతుడు. ஆமென். ఆమేన్. இந்த உலகம் நம்மை விலக்க பார்க்கும். ఈ లోకం మనల్ని తోసేదని இந்த చూస్తుంది. உலகம் நம்மை விலக்க பார்க்கும். ఈ లోకం మనల్ని మార్చేదని చూస్తుంది. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நாம் బిడ్డలారా, தேவனோடு பற்றி கொள்ளுகிற வரைக்கும் మనల్ని దేవుడిని పట్టుకునే దాకా நாம் பலன் கனி கொடுத்து கொண்டே இருப்போம். మనము పండ్లు ఇస్తానే ఉంటాము. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் మీరు దేవునితో ఉండేదాకా பலன் கொடுத்து கொண்டே இருப்பீங்க. పండ్లు ఇస్తానే ఉంటారు. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హalleluya, ஹalleluya. హalleluya. யோசேப்பு యోసేపు எப்படி எகிப்துக்கு அரசனாய் ఎప్పుడు அதிபதியாய் மாறியது போல, వాడు రాజాగా మారినప్పుడు ஆமென், ఆమేన్, நம்முடைய வாழ்விலும் మన జీవితంలో ஆண்டவரோடு நாம பற்றி கொண்டால் దేవునితో పట్టుకొని మనం ఉంటే ஆண்டவர் நம்மை பலனடைய வைப்பார். దేవుడు మనల్ని పండ్లు ఇచ్చేదాన్ని తరచేస్తుడు. ஆமென். ஆமென். ஒருவன் என்னை நிலைத்தராவிட்டால் ఒకడు నాలో నిలిచి வெளியே எரியுண்ட బయట మండే கொடியை போல చెట్టు తర அவன் எரியுண்டு వాడు ఆ మండి உலர்ந்து போவான். వాడు ఎండిపోతుడు. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து ఆడతర ఉండేదాన్ని సేరి அக்கினியிலே போடுகிறார்கள், అగ్గిలో వేస్తారు, அவைகள் எரிந்து போம். అవి మండిపోను. ஆமென். ఆమేన్. நீங்கள் என்னிலும் మీరు నాలో என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், నా మాట మీలో నిలిచి ఉంటే நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ మీరు అడిగేది ఏదో அது உங்களுக்கு செய்யப்படும். అది మీకు ఇచ్చపడును. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హalleluya, அல்லேலூயா. హalleluya. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని పిల్ల, ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நம்மில் பலன் காண வேண்டும் என்றால், మనలో ఆ పండ్లు చూడాలంటే, நம்மில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், మనలో ఆశీర్వాదం நாம் కావాలంటే தேவனோடு பற்றி கொள்ள வேண்டும். మనము దేవుని పట్టుకోవాలా. அல்லேலூயா. హalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் ప్రకటన విశేషం 2ஆம் அதிகாரம் 2వ అధికారము 4வது வாக்கியம் வாசிக்கலாம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హalleluya. கவனிங்க, அப்போ ஆண்டவர் நம்மில் விரும்புவது దేవుడు మనలో ఇష్టపడేది அவரையே சார்ந்து அவரையே பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ఆతననే సేరి ఆతననే పట్టుకొని ఉండే జీవితం. அல்லேலூயா. హalleluya. ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், எபேசு சபைக்கு எழுதின வாக்கியம் அது. దేవుడు ఎబేసు సభకి రాసిన మాట நீ అది. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ఫస్ట్ లో నువ్వు పెట్టుకొని ఉండే ప్రీతిని విడిచేస్తే, நீ உன்னுடைய துவக்க காலத்தில் என்னை பற்றி கொண்டிருந்த அந்த வாழ்க்கை, నువ్వు ఆరంభ కాలాల్లో నన్ను పట్టుకొని ఉండి నా జీవితము, அதை விட்டு விட்டாய். దాన్ని నువ్వు విడిచేస్తే எனக்கு ஒரு குறை உண்டு உன்னிடத்தில். నాలో ఒక కొరత నీకు ఉండాలి. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? దేవుని ఒక ఆశలేమి, நாம் அவரோடு நிலைத்திருக்கணும். దేవునికి ఆశలు ఆతనతోనే మనం ఉండాలి. அல்லேலூயா, హalleluya, அல்லேலூயா. హalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, దేవునితో నిలిచి ఉండే ఒక జీవితము. முதல் வாசித்த பகுதிக்கு போகலாம். ஏசாயா 26 యేసయ్య 26కి పోతాము. 3வது வாக்கியம். 3వ వాక్యము, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హalleluya, அல்லேலூயா. హalleluya. அப்போ நாம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டோம் என்றால், మనం గట్టిగా దేవుణ్ణి పట్టుకొని ఉంటామంటే எந்த சூழ்நிலையிலும் యా సమయంలో பிரச்சனைகள் வரலாம். సమస్యలు రావచ్చును. யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த பாடுகளில்
நமக்கு ஒன்றுமே கிடையாது. యోసేపు జీవితంలో వచ్చిన పోరాటాల్లో మనలో కొంచెం కూడా లేదు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம பெருசா சொல்லுவோம், என்ன போல கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது. మనము పెద్దదిగా చెప్తాము మా తర కష్టపడిన వాళ్ళు ఎవరు లేదని. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? தூக்கமா எல்லாரும் இருக்கீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? మనం ఏం చెప్తాము? நம்ம போல கஷ்டப்படுறது இந்த உலகத்துல మా తర కష్టపడిన వాళ్ళు ఈ లోకంలో ఎవరు లేదు అని చెప్తాము. கொத்த வேலை செய்யற ஆளு சொல்லுவாரு, என்ன போல எங்களை போல கஷ்டப்படுற வேலை யாரும் கிடையாது. మేస్త్రి పని చేసే వాళ్ళు చెప్తారు, మా తర కష్టపడి చేసే పనులు ఎవరు చేయరు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் கம்பெனியில சாப்பிட்டுட்டு కంపెనీలో పాస్టల్ కంపెనీలో తినేసి நடக்க போகும்போது, அப்படியே வாக்கிங் ஒரு ரவுண்டு போகும்போது, వాకింగ్ లో రౌండ్ పోయినప్పుడు இந்த வேலை பார்க்கறவங்க, ఈ పని చేసే వాళ్ళు, கொத்தனார் வேலை பார்க்கறவங்க ఆ ఇంటి పని చేసే వాళ్ళు சாப்பிட்டுட்டு తినేసి அந்த மரத்தடியில అమ్మాన్ కింద அப்படியே ஒய்யாரமோ படுத்து தூங்கிட்டு இருப்பான். అట్లే హాయిగా పనుకొని నిద్రపోతారు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் நினைப்பேன், తెలిసేది ఉంది, என்ன அருமையான வாழ்க்கைடா சாமி. ఎంత మంచి జీవితం సమాధానంగా. ஆமென், ఆమేన్, ஆமென். ఆమేన్. ஆனா ஓகே. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, వాళ్ళ దగ్గర అడిగితే చెప్తారు அவங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை. వాళ్ళకి జీవితం కష్టందా. ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா ఒక్కొక్క పనిని మనం చూస్తే அவரவருடைய வேலை அவரவருக்கு கடினமானதுதான். వాళ్ళకి పనులు వాళ్ళకి కష్టంగానే ఉంటాయి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த கேஆர் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா ஒரு தெருவில் நாங்கள் ஒரு போன வாரம் நடந்து போய் கொண்டிருந்தோம். కేర్ మార్కెట్ పక్కలంతా పోతే எல்லாம் இரும்பு பட்டறைங்க, అన్ని ఆ ఇనుములు పట్టర్లు, ஒரு அப்படியே ஒரு ரோடே இருக்கு. అది ఫుల్ రోడ్ అట్లే ఉంటాయి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மால அதுல இருந்து ஒரு இரும்பு, ஒரு தடி, ஒரு ராட கூட எடுக்க முடியாது. మన వల్ల ఒక రాడ్ని కూడా ఎత్తన కాదు, బలువు. அசால்ட்டா அதை எடுக்கிறான், வெட்டுறான், திரிக்கிறான், வளைக்கிறான். అసాల్ట్ గా దాన్ని ఎత్తి కొట్టి తిప్పి మారుస్తారు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அது அவங்களுக்கு அது கடினம் தான். అప్పుడు ఆ పని అనేది వాళ్ళకి అది కష్టం దా. நம்ம நினைக்கிறோம் మనం తెలుస్తాం நம்ம வாழ்க்கை நம்ம வேலை தான் கஷ்டம் என்று. మన జీవితం మీద మన కష్టమని. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் நினைப்பாங்க ஒயிட் காலர் ஜாப் வந்து ரொம்ப, அவனுக்கு என்ன ஒயிட் காலர் ஜாப் அதுன்னா తెల్ల కాలర్, பிசிக்கல் ஒர்க் இருக்காது, మనకి కష్టమైన పని ఉండదు. ஆமென். ఆమేన్, பிசிக்கலா நீங்க உடம்ப வச்சு அதை தூக்கணும் இதை தூக்கணும் இப்படிப்பட்ட ஒர்க் இருக்காது. తన శరీరాన్ని పట్టి ఆ పనిలో అట్లా ఇట్లా చేయవాలనే పని ఉండదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஐடி, ఐటీలో, பிடி, బీటీలో, ஆமென், இந்த மாதிரி ఈ తర ஈவன் டாக்டர்ஸ், డాక్టర్లు, இன்ஜினியர்ஸ், ఇంజనీర్లు, இந்த மாதிரி பெரிய ஹார்ட் ஒர்க், அதாவது பிசிக்கலா நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ఫిజికల్ గా హార్డ్ వర్క్ గట్టిమైన పనులు మనం அது చేయాలి. சொல்லுவாங்க அது அவனுக்கு என்ன சுக வாழ்க்கை. వానికేమి సుఖమైన జీవితం. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவன் பாடியை டெஸ்ட் பண்ணா தெரியும். ஆமென், ఆమేన్. ஊர்ல உலகத்துல இல்லாத வியாதி எல்லாம் அவனுக்கு தான் இருக்கும். వాని బాడీ టెస్ట్ చేసి తెలిసిన వాని శరీరంలో లేని వ్యాధులంతా దాంట్లోదా ఉన్ను. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் சின்ன வயசுல ஒரு 25 சென்ட்ல மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு வைக்கிறீங்கல்ல, என்ன சொல்லுவீங்க அத? மரவள்ளி தானே? அப்பா, గంచికట్లు. ஆமென், ఆమేన్. அது மண்ணொட்டி எடுத்து நானும் என் சகோதரன் என் அண்ணனும் அவ்வளவு இடத்தையும் நாங்க கிளச்சின்னு சொல்லுவோம், மண்ணை எடுத்து அந்த செடி நடுவோம். நட்டு தண்ணி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அங்க குடத்துல போய் எடுத்துட்டு வந்து அதை ஊத்தி அதை வளர்த்து எடுப்போம். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే இன்னைக்கு குனிஞ்சு ஒரு மண் வெட்டி எடுத்து ஒரு வெட்டு வெட்டுனா அவ்வளவுதான், முதுகுல
அப்புறம் பெல்ட் போட வேண்டியதுதான். ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. என்ன காரணம்? ఎలా అంటే நம்ம பாடி அப்படியே இருந்து ஆமா பழகி போச்சு, சுகம் கண்டுடுச்சு. మన அப்படி శరీరం கூட வச்சுக்கலாம். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அசையாம அந்த இங்க போகாம அப்படியே செட் ஆயிடுச்சு. இனி அதை செய்ய முடியாது. ఇంకా దాన్ని చేయను కాదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. படிக்கும்போது அந்த இள ரத்தம் இருக்கும்போது சொல்லுவோம், நாங்க மண்ணொட்டியாவது பொழைச்சுக்கோண்டா. చదివినప్పుడు మనం అట్లా எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம், మనం సేండ్లు పని చేసి కావాలంటే కూడా బతికి மண்ணொட்டியாவது பொழைச்சுக்கோண்டா. இப்ப போய் வெட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ரத்னம் பிரதா, நம்மால இனி முடியுமா? ஆமென். ఆమేన్. ஆனா ஊர்ல இருக்கும்போது ఊర్లో ఉన్నప్పుడు 50 தென்னம்பிள்ளைக்கும் கூலி எடுத்திருப்போம். 50 ஆமாவா టెంకాయ இல்லையா? గుంతలే తింటుము. பென்னி பிரதா, ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆனா இனி செய்ய முடியாது. அப்போ కాదు. பிரச்சனை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, நல்லா கவனிங்க, సమస్య ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ఒక్కొక్క జీవితంలోనూ அவரவருக்கு ஏற்றதான பிரச்சனைகள் இருக்கிறது. వాళ్ళు తగినట్లు సమస్యలు ஆனால் కష్టాలు అవుతే அந்த பாடுகளின் மத்தியில் ఆ కష్టాల మధ్యలో நாம தேவனை விட்டு விலகிவிடக் கூடாது. మనము దేవుని విడిచి దూరంగా పోకూడదు. ஆமென். ఆమేన్. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் నిన్ని గట్టిగా పట్టుకొని ఉండే మనసు ఉండేవాడు. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் నిన్నే నమ్ముకొని ఉండేదాని నుంచి அவர் என்ன செய்வாராம்? అతను ఏం చేస్తాడంట? பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். పూర్ణ సమాధానంతో కాసుకుంటువు. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని நம்முடைய బిడ్డలారా, வாழ்க்கையில் మన జీవితంలో இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள் வர வேண்டும் என்றால் ఈ పూర్తి అయిన ఆశీర్వాదంలో రావాలంటే நாம் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். మనం దేవుణ్ణి గట్టిగా పట్టుకోవాలా. ஆமென். ఆమేన్. எப்படி தெரியுமா? ఎట్లా తెలుసునా? அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகாவை போல ఆ సాత్రాత ఆబేత్ நேபுகாத் நேச்சார் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். నేబ్కత్ నేచర్ ఒక ఇది ఇస్తాడు సమయం. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்ற இந்த விக்கிரகத்தை, நான் செய்த விக்கிரகத்தை வணங்குங்க, விட்டுறேன். నేను చేసే విగ్రహాన్ని నువ్వు నమస్కరించుకో, నేను ఇడిసేస్తాను. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம், அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ செய்ததை நாங்கள் வணங்க மாட்டோம். నన్ని ఆశీర్వదించే దేవుడు విడిస్తేనం నీ చేసే దేన్ని నేను మోసుకోను. என்ன காரணம்? ఎలాంటే எங்க நீ அக்கினி சூளைக்குள்ள எறிந்திய தூக்கி போடுறியா, தூக்கி போட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் தேவனை நான் விட மாட்டேன். మండే అగ్గిలో నన్ను ఎత్తేస్తున్నా, నా దేవుడు నన్ను ఉడిడు. ஆமென். ఆమేన్. இதுதான் பற்றுதல் உள்ள வாழ்க்கை. ఇదే గట్టి విశ్వాసమైన జీవితం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. திராட்சை செடி எப்படி அந்த கொடி செடியோடு இசைந்து இருக்கிறதோ, ఎట్లా చెట్టుతో తీంగ దాంతో ఉంటాయి, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு நாம் பற்றி கொள்வோம். మన జీవితంలో దేవుణ్ణి గట్టిగా పట్టుకోవాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நம்மை சம்பூர்ண ஆசீர்வாதமாய் நடத்துவார். దేవుడు మనల్ని సంపూర్ణ ఆశీర్వాదంతో నడిపిస్తుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்களை மூடலாம், எல்லா கண்களும் மூடலாம். అందరు కండ్లు మూస్తాము. அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ప్రియ తండ్రి, ఇనిన మాటలకు స్తోత్రము. இயேசுவே, యేసునానా, எங்க வாழ்க்கையில మా జీవితంలో எந்த பாடுகள் வந்தாலும், యా పోరాటాలు వస్తేను, எவ்வளவு இல்லாய்மையிலும், ఏమి లేకుండా ఉండేను, பாடுகள் மட்டுமல்ல இல்லாய்மையிலும், సమస్యలు మాత్రం కాదు, ఏమి లేకుండా ఉండేను, எங்க வாழ்க்கையில சில வேளைகளில் வெறுமனே ஒன்றும் இல்லாய்மை அந்த சூழ்நிலை வரும்போதும், మా జీవితంలో కొన్ని సమయాల్లో ఆ కష్టాలు వచ్చినప్పుడు, எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற நிலைமையிலும் మా జీవితంలో ఏమే లేకుండా ఉండే సమయంలో நாங்க உம்மை மட்டும் விலகிவிடக் கூடாதப்பா. మేము నిన్ని మాత్రం విడిచి దూరంగా పోకూడదు. இயேசுவே, యేసప్పా, அந்த நம்பிக்கையோடு ఆ విశ్వాసంతో நாங்கள் உம்மை பற்றி கொண்டு నేను మిమ్మల్ని పట్టుకుంటా, உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க మీ ఆశీర్వాదాలు అన్ని எங்களை సుదండి பலப்படுத்துங்கப்பா. మమ్మీ బలపడసండి. யோசேப்பை போல எங்களை காத்துக்கொள்ளணும். యోసేపు తర నన్ను కాసుకోండి. யோபுவை போல விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளணும். యోబు తర విశ్వాసంతో కాసుకోండి. பலப்படுத்தும் బలపడసండి. தேவ கிருபை దేవుని కృప ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். ఒక్కొక్క బిడ్డలని తార్చుకొని இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువి నామములో ஆமென். ఆమేన్. ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஆமென்.
சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம்பிக்கையோடு நிறைவேறிற்றே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஒரு முறை கூட ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சொல்லுங்க ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆமே விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ, இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சொல்லுங்க ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுங்க தேவனாய் இருப்பதால் ஆமென். எல்லாம் நிறைவேறும் என் வாழ்வில். ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். என்னுடைய வாக்கு தத்தம் என்னில் நிறைவேறும். சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். எல்லாரும் வாய்க்கு வந்து சொல்லுங்க எஸ். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென்